வெல்கம் டு குக் வித் மார்டினா. நல்லா இருக்கீங்களா? இப்பதாங்க என் ஃப்ரெண்டு சுஜி வந்து என்கிட்ட கேட்டாங்க, மார்டினா நார்த்தங்காய் வச்சு உங்களுக்கு ஏதாவது செய்ய தெரியுமான்ட்டு. அவ்வளவுதானா, கொடுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகர்கோயில் நார்த்தங்காய் பச்சடி தான் செய்ய போறோம். 4 நார்த்தங்கால 3 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிற குட்டி வந்து எனக்கு ஒன்று கொடுங்க, அதுல ஜூஸ் செஞ்சு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த நார்த்தங்காய் நல்லா குட்டி குட்டியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சமா நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அஞ்சு to 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரை ஆன உடனே ஒரு 2 வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நார்த்தங்கான்னு சொன்னாலே ஊறுகாய் செய்யலாம் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா நாகர்கோயில்ல எல்லாம் இந்த பச்சடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் கண்டிப்பா இருக்குமாமா. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் நார்த்தங்காய நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்களாம். யாருக்காச்சும் காய்ச்சல் வருதோ இல்ல வாமிட்டிங் இருந்துச்சுனாலும் அந்த காஞ்ச நார்த்தங்காய கொடுத்தா உடனே சரியாயிருங்களாமாங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நார்த்தங்காயை தான் சேர்த்துறேன். இந்த நார்த்தங்காய் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணணுங்க. அண்ட் இந்த நார்த்தங்கால பார்த்தீங்கன்னா எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுங்களா? இட்ஸ் a குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி அண்ட் உங்க இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட போறோம். வாவ், ஓப்பன் பண்ணும்போது செம அரோமாங்க. அவ்வளோ லவ்லியா இருக்கு. கிச்சனே அற்புதமா ஸ்மெல் ஆயிட்டு இருக்கு. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் நான் கரைச்சி வச்சிருக்கேங்க, அதை தான் இப்போ சேர்த்துறேன். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு குக் பண்ண விடலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல நார்த்தங்காய் பிடிக்காதவங்க கூட இத கண்டிப்பா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்சம் வைங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த வெல்லம் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகும்போது அந்த கலரே மாறுங்க. அப்போ தெரியும் நம்மளுக்கு அந்த பச்சடி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நாகர்கோயில் நார்த்தங்காய் பச்சடி ரெடியோ ரெடி.